ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் பிஸி டே. ஒரே நாளில் 2 டிஃப்ரெண்ட் மேக்கப் புக்கிங்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். அதுவும் வேறு லொக்கேஷன்ஸ். டைம் எப்படி மேனேஜ் பண்ண, கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது ஃபுல் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் கிளைண்ட் வீட்டுக்கு நான் ஈவினிங்கே கிளம்பிட்டேன். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸும் ஏறிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வீடு வந்து காரமடை, செகண்ட் கிளைண்ட்டோட வீடு வந்து அவினாசி. ரெண்டுமே வேறு டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்துட்டு டபுள் புக்கிங் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. டயர்ட் ஆகிட்டேன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணதுனால. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணியாச்சு. இப்போது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் காரமடைக்கு இருக்கும். அதுக்கும் பஸ் ஏறியாச்சு. கிளைண்ட்டுக்கும் கால் பண்ணிட்டேன். கிளைண்ட் வந்து காரமடையில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். அவங்க வீடு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நடந்துக்கலாம்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வேறு யாரும் கிடையாது, என் அக்கா தான். இன்றைக்கி இவங்க வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வீட்டுக்கு ரீச் ஆனதுமே இந்த சுட்டி பையன்தான் இருந்தான். பிரணீத் கிருஷ்ணா வந்து அக்காவோட பையன். வந்ததும் இவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவனோட சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். என்னை படிக்க வச்சுட்டான். இவன் கூட விளையாடிக்கிட்டு டைம் போனதே எனக்கு தெரியல. எவ்வளோ நேரம் பேசணும், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு கூட தெரியல. மார்னிங் இவனை எப்படி சமாளிக்க போகிறேங்கிறது தான் எனக்கு தெரியல. கண்டிப்பாக தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். தூங்கிடுவானும். இந்த குட்டி பையன் கூட விளையாடிட்டு டின்னரும் முடிச்சாச்சு. இன்னும் தூங்க கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக தூங்கினாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். நாளைக்கு எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எந்த ஐடியாவும் இல்லை. நாளைக்கு தான் தெரியும். குட் மார்னிங். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஹேர் டூல்ஸு அப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அக்கா வர வரைக்கும். அக்காவுக்கு வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் லுக்கு தான் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டேன். ரொம்ப மினிமலாக கேட்டிருந்தாங்க. இவங்க புக் பண்ண டேலேருந்து இப்போ மேக்கப் பண்ணுற வரைக்கும் எனக்கு ரொம்ப மினிமலாக தான் வேணும், எல்லாமே சட்டிலாக தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. மேக்கப் அவங்க கேட்ட மாதிரியே அவங்க ஸ்கின் டோன்லேயே நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து அக்கா ஃபிஷ் ஸ்டைல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுவும் பண்ணி கொடுத்துட்டேன். ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு ஃப்ளார்ஸ் வச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை தார்னிகா என்னை செகண்ட் டைம் புக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. இப்போ பண்ணும்போதும் ரொம்ப மினிமலாக தான் கேட்டிருந்தாங்க. ஹேரி வந்து ஃபஸ்ட்டே ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ட்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை குளிக்க வைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த கேப்பில் காஃபி கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு சாரியும் ட்ரே பண்ணிட்டேன். திஸ் இஸ் யர் ஃபைனல் லுக். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஸ்கின் டோனில் பண்ணி கொடுத்து அவங்க ஹேர் ஸ்டைல் ஃப்ளார்ஸு எல்லாமே வச்சு பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. பிரணீத்தை ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக பாருங்கள். அவங்க எல்லாருமே முகூர்த்தத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நான் வீட்டில் தான் இருந்தேன். அக்கா வந்து என்கிட்ட சொன்னது வந்து நீ கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணி சொல்லு, லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கும் ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கேன்னு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். கிளைண்ட் எப்படி மேக்கப் கேட்குறாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு சிலர் மினிமலாக கேட்டால் மினிமலாக பண்ணி கொடுங்க, போல்டாக கேட்டால் போல்டாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் கிளைண்ட்டும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். அவங்க கிளம்புனதும் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் பேக் பண்ணிடணும். நானும் எல்லா திங்ஸும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் கிளைண்ட் வந்து அவினாசி. இந்த கிளைண்ட் என்னை புக் பண்ணது வந்து பேபி ஷவர் மேக்கப் லுக்குக்கு தான் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளைண்ட் வந்து அவ்வளோ ஸ்வீட், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டாங்க இவங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க புக் பண்ணும்போது கால் பண்ணாங்க. செகண்ட் டைம் கால் பண்ணது கூட ஹேர் ஸ்டைல் எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுதுடா அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு மட்டும்தான் கால் பண்ணாங்க. வேறு எதுக்குமே அவங்க கால் பண்ண கிடையாது.
நானாக இங்கே லொக்கேஷன் அனுப்புங்கக்கா எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நானாக கால் பண்ணியிருந்தேன். இந்த கிளைண்ட் என்ன அவ்வளோ நம்புகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. திங்ஸ் எல்லாமே ஓரமாக வச்சுட்டு லைட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ஆனால் அந்த டிவியோட சுவிட்ச் மட்டும் எங்கே ஆஃப் பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக அதையும் கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour தூங்கினா தானே நம்ம கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 1 hour எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னே எனக்கு தெரியல. எந்திரிச்சு நான் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். தண்ணியும் அதே மாதிரி தான் குடிங்க. ஏன்னா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. டைமே இருக்காதுன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு அது மைண்ட்லேயே இருக்காது. மேக்கப் நல்லா பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கிளைண்ட் வீட்டுக்கு போகலாமா? வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கும் நடந்து போயிட்டுருந்தேன். மார்னிங் அந்த ரோட்டில் யாருமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு ஏதேதோ ஆங்கிளில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போவும் ஒரு ஆண்டி பார்த்துட்டாங்க. ஐயையோங்கிற மூமெண்ட்டு தான் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனாலேயே இப்படி இருக்கலாம். இப்போ காரமடை பஸ் ஸ்டாப்புக்கும் வந்தாச்சு. பஸ்ஸும் அப்பப்போவே இருக்குங்கிறதுனால பஸ்ஸும் ஏறிட்டேன். இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் எடுத்து உட்காந்தாச்சு. ஆனால் பஸ் ரொம்ப எம்டியாக தான் இருந்துச்சு மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால. கிளைண்ட் வீட்டுக்கு நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மேட்டுப்பாளையமும் ரீச் ஆகிட்டேன். மேட்டுப்பாளையத்துலேருந்து திருப்பூர் பஸ் தான் போகணும். ஆனால் கிளைண்ட்டோட லொக்கேஷன் சேவூர் பக்கத்தில். அவினாசி போனால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறேன்னு எந்த ஐடியாவும் இல்லை. அவினாசிக்கு பஸ்ஸும் வந்துருச்சு. நான் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டைம் இருந்திருக்கும். விண்டோ சீட் கிடச்சதுனால ஜாலியாக உட்காந்துட்டு வந்தாச்சு. அவினாசியும் ரீச் ஆகிட்டேன். அவினாசிலேருந்து சேவூருக்கு ஒரு 15 minutes தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு 1 hour பக்கமாக வெயிட் பண்ணேன். கிளைண்ட் வீட்டில் பஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாமல் நான் கிளைண்ட்டுக்கே கால் பண்ணிட்டேன். கால் பண்ண நேரம் பார்த்து கரெக்டாக பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ நான் பஸ்லேயே வந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வெயிட் பண்ணவே மாட்டேன். ஆட்டோவோ இல்லை அந்த பக்கம் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நானே கிளம்பி போயிடுவேன். கிளைண்ட் வீட்டுக்கும் நான் ரீச் ஆகிட்டேன். மார்னிங் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கிளைண்ட் என்னோட காலேஜ் ஜூனியரோட அக்கா தான். பேபி ஷவர் மேக்கப்புக்கு தான் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளைண்ட் எல்லாமே எனக்கு போல்டாக தான் வேணும். என் ஹஸ்பண்டுக்கு ஐலைனர் விங் போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்டு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அவங்க கேட்ட மாதிரியே நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க தம்பி, அவங்க பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு அப்போவே ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. இந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பேசிட்டு சிரிச்சுட்டு விளையாடிக்கிட்டே தான் நான் ரிலாக்ஸாக தான் மேக்கப்பே பண்ணேன். ஃபேமிலியில் எல்லாருமே கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. டிப் நம்பர் 1, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் கிளைண்ட் வீட்டுக்கு இல்லைன்னா ஆட்டோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி டைமுக்கு ரீச் ஆக பாருங்கள். நம்பர் 2, அப்படி டைமுக்கு போக முடியல அப்படின்னா ஸ்பீடாக ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. டிப் நம்பர் 3, கிளைண்ட்ஸை எப்போவுமே கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் ஒர்க் பண்ணும்போது டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி டே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.